வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே. வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து மார்ச் 2 தற்காலத்திற்கேற்ற உடற்பயிற்சி என்ற ஒரு தலைப்புல சிந்திக்கிறோம். தற்காலத்துல எப்படி இருக்கணும்? நம்ம பாத்தீங்கன்னா பரபரப்பான சூழ்நிலையில வாழ்ந்துட்டோம். எப்படி பரபரப்பான சூழ்நிலைன்னா, விஞ்ஞானமும் அறிவினுடைய முன்னேற்றத்துக்கு தக்கவாறு நம்ம எல்லாரும் வேக வேகமா வாழ்ந்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில. அது முழுமையாகவும் நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சா கிடையாது. சரி, இந்த உடல் நம்ம வாழறோம், வாழ்றதுக்கு தக்கவாறு இந்த உடலை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறோமா, ஆரோக்கியமா பார்த்துக்கணுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. அப்ப இதையெல்லாம் நம்ம மாற்றி அமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுக்கின்ற பொழுது யோகாசனங்கள், ஆசனங்கள், உடற்பயிற்சிகள் எல்லாத்தையும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து பார்க்கணும். முன்னர் இருந்த காலத்துல இந்த உடற்பயிற்சி எல்லாம் எப்படி வடிவமைச்சு தந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, மிகவும் கடுமையாகவும் நம்ம உடலை வருத்தி கொண்டோம், நம்முடைய மனதையும் வருத்தி கொண்டோம், மிகவும் கடினமாக இருந்துச்சு. அதுக்கான கால அளவு கொஞ்சம் நீட்டிக்கும் அதிகமா இருந்துச்சு. இதையெல்லாம் மாற்றணும். ஏன்னா வேக வேகமா இருக்கணும்னாவா இந்த உடற்பயிற்சி எல்லாம் எளிமைய முறையா மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை செய்து அருள் தந்தை வேதாந்தி மகரிஷி ஐயா அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சி என்ற முறையை கண்டுபிடிச்சார். முதல்ல பாத்தீங்கன்னா தனது உடலையே ஆய்வுக்கூடமா ஏற்று 40 வருஷமா தன்னுடைய உடலையே ஆய்வுக்கூடமா ஏற்று அத்தனை உடற்பயிற்சிகளும் செய்து தனக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கின்றது என்று ஒரு மருத்துவருடைய அருகுணைகளை செய்து, மனவளக்கலை புத்தகத்துல பாத்தீங்கன்னா முதல் வர பேச்சில இருக்கும் இந்த உடற்பயிற்சிகளை அனைவரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவர் தான் இதனுடைய குறிப்பு கொடுத்திருப்பாரு. அப்படி என்ன இந்த உடற்பயிற்சியில வித்தியாசமா இருக்கு பாத்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலும் சக்தியும் மொத்தமா குறிப்பிட்டது. இதுக்கு கால அளவு மிகவும் குறைவாக தான். எந்தெந்த உடலை அசைத்தால் எந்தெந்த உறுப்புகள் உறுதிப்படும் என்பதை தெளிவாக நம்முடைய அருத்தந்தி அவர்கள் வடிவமைத்து தந்துள்ளார். ஆகையால் இந்த உடற்பயிற்சி தொடர்ந்து செய்து வந்தோமானால் நம் உடலும் ஆரோக்கியம் பெறும், நம் உள்ளமும் அமைதியாகும், நம் மனமும் தூய்மையாகும். ஆகையால் இந்த எளிய முறை உடற்பயிற்சி அருள் தந்தை வழங்கியதை அனைவரும் நன்று பயின்று படிப்படியாக அனைத்தையும் செய்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பது இந்த அடியனுடைய மிகப்பெரிய கோரிக்கையாகும். வாழ்க வளமுடன்.